தனுஷ்கோடி நம்ம வந்து இப்போ வந்து திருவண்ணாமலை போகிறோம். இந்த விலாக் வந்து ஃபைனலாக நீங்கள் பார்ப்பீங்க. இது எதுக்குன்னா, நம்ம நேற்று ஒரு ஆக்சுவலாக நீங்கள் இந்த இந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. அதான் நம்ம ஏலகிரி பேர்ட்ஸ் பார்க் போனோம்ல, அங்கே வந்து ஒரு 2 ஸ்பீஷீஸ் மட்டும் நம்ம விட்டோம். அது என்னென்னா, இந்த ஒட்டகமும் அப்புறம் வந்து இந்த நெருப்பு கோழியும் மட்டும் நம்ம விட்டுட்டோம். இருக்கான்னு தெரியல, பட் நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், இந்த மாதிரி இருந்தது. பட் நான் அந்த சைடு சரியாக கவனிக்கலைன்னு நினைக்கிறேன், அதனால் நான் மறந்துட்டேன். சப்போஸ் நான் நெக்ஸ்ட் டைம் ஏலகிரி நான் கண்டிப்பாக வந்தேன்னா அந்த அந்த இதுவும் வீடியோ எடுக்கிறேன். தூக்க கலக்கத்தில் இருக்கிறனால என்ன பேசுறதுன்னே தெரியாமல் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருவண்ணாமலை கிளம்பிடுவேன். இப்போ செக் அவுட் தான். ஆக்சுவலாக எல்லாமே ரெடியாக இருக்குது. என் பேக்கில் வந்து எல்லாமே கட்டியாச்சு. இப்போ கிளம்ப வேண்டியது தான். ஆக்சுவலாக நான் இது இன்ஃபர்மேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோவே எடுக்கிறேன். ஓகே தனுஷ்கோடி நம்ம இப்போ கிளம்பியாச்சு. நம்ம திருவண்ணாமலை போகிறோம். நம்ம சேனலுக்கு யார் புதுசாக வந்தாலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நம்ம இப்போ ரூமில் வந்து செக் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, மேலே டீ குடிச்சிட்டு கடற்கன்னு ஓடி வந்தேன்னா நான் தான் இப்போது 5 நிமிஷத்தில் இவங்க மேலேருந்து கீழே கீழேருந்து மேலே போய்ட்டுன்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் செக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே தனுஷ்கோடி, நான் ரன்னிங்கில் விலாக் கண்டினியூ பண்ணுறேன். தனுஷ்கோடி நம்ம இப்போ வந்து கிளம்ப போகிறோம். வண்டியில் எல்லாம் லக்கேஜ்லாம் பேக்கப் பண்ணியாச்சு. இந்த இடம் தான் சொன்னேன், கீழே வந்து ஃபுட்டெல்லாம் கிடைக்கும். மேலே வந்து ஸ்டே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருந்தேன். அது சூப்பர் ஸ்டார் லார்ஜ் ரெசிடென்சின்னு சொல்லிட்டேன். எல்லாம் ஒன்று தானே வச்சுக்கோங்களேன். கிளம்பிட்டு இன்னும் கொஞ்சம் நீ பேட் மட்டும் போடணும். போட்டேன்னா கிளம்பிட்டு தான். எத்தனை கிலோமீட்டர்னா 117 கிலோமீட்ரு. காலேருந்து ஒரே வளர்னே இருக்கேன், ஏன்னா தூக்க கலக்கிறதுனால. இப்போ ஆனால் தெளிவாயிடுச்சு. 114 கிலோமீட்ரு, 6:58 ஆகுது கரெக்டாக. நம்ம 9:04 தான் போகணுன்னு இருக்குது. பட் ஆனால் 9:30ன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா பொறுமையாக தான் போக போகிறேன். ஓகே, நான் ரன்னிங்கில் விலாக் கண்டினியூ பண்ணுறேன். தனுஷ்கோடி இன்னும் நான் சொல்ல மறந்துட்டேன், செம்மையாக குளிருது. விடிஞ்சிச்சு ஆக்சுவலாக. இங்கே இருக்கா சூரியனை விடிஞ்சிச்சு ஆக்சுவலாக. பட் ஆனால் செம்ம குளிர் தனுஷ்கோடி, வலி பயங்கரமாக இருக்குது. இந்த பாருங்களேன் எப்படி ஏறி இறங்குது, நல்லா இருக்குது தனுஷ்கோடி. மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்குது, சூப்பராக இருக்குது. பக்கத்துலேயே எல்லாமே இருக்குது தனுஷ்கோடி. கடை இங்கே ஃப்ரைட் ரைஸ் இருக்கா, பக்கத்துலேயே வந்து அந்த மாதிரி கடை இருக்குது. அந்த மாதிரினா ஒயின் ஷாப் அந்த மாதிரி தான் அது. அப்புறம் பக்கத்துலேயே வந்து ஒரு பொட்டி கடை, மளிகை கடை, அப்புறம் பேக்கரி, அப்புறம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா டீ கடை இருக்கும். நான் காலையிலே சீக்கிரமாக கிளம்பிடணும், லேட் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே வந்து கேட் பூட்டியிருந்தாங்க. இப்போ தான் 6:30 போல் இருந்தாங்க. கடைக்கெல்லாம் டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு தனுஷ்கோடி. நம்ம இப்போ வந்து கீழே இறங்க போகிறோம் தனுஷ்கோடி. அவ்வளோதான் தனுஷ்கோடி. நம்ம ஏலகிரிக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது தான். இப்போ கீழே இறங்குற இடத்துல இருக்கோம். நம்ம லாக் நல்லா வரணும்னு நினைக்கிறேன். இப்போ சும்மாவே இது இறங்கும், சொல்லவே தேவையில்லை. இதே மாதிரியே இறங்குது கீழே. அப்புறம் வண்டி அதே தானாக போகுது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தனுஷ்கோடி, நம்ம வந்து ரெயின் கோட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சாரி, ரெயின் கோட்டுன்ற போகிறேன். இந்த தெர்மல் லைன் அந்த மாதிரி. என்னடா இது பாம்புன்னு நினச்சி தனுஷ்கோடி கட்டை வருங்க. தலைவர்கள்லாம் உட்காந்துக்கிறாங்க. ஏய், லாக் தான் கரெக்டாக வருமானது தான் தெரில. ஏன்னா ஒன்று மேலே தூக்கிக்குது, அப்படி இல்லைன்னா கீழே இறக்கிக்குது. இதே ஒரே பிரச்சனையாக இருக்குது. வண்டி பாருங்கள் எப்படி சல்லுன்னு போகுது. இந்த வளைவுலாம் ஏறுற இடத்துல நிற்கலாம் தனுஷ்கோடி, பட் இறங்குற இடத்துல நம்ம நிற்கக்கூடாது இந்த மாதிரி இடத்துல. ஏன்னா ரன்னிங் செம்ம ஸ்பீடாக வருவாங்க எல்லாருமே. ஏறும் போதுனா நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் பைக்கு. உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்ல,
இருங்க ஒரு நிமிஷம். என்னால் நிற்காமல் இருக்க முடியல. ஏன்னா வண்டி சுத்தமாக வந்து இது ஃபுல்லாக ஏறிடுது, அப்படி இல்லைனா இறங்கிடுது. ஒரு ஓரமாக நிறுத்துவோம், யாரும் வண்டி வரத்துக்கு முன்னாடி. ஓகே தனுஷ்கர், அப்படி முக்கி இது சரி பண்ணியாச்சு. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா கீழே வந்து இறங்கும் போது ரொம்ப ஸ்பீடாக வருவாங்க. ரொம்ப நம்ம இப்போ நான் பார்த்துட்டு நின்றுனால ஓகே. இப்போ சப்போஸ் பார்க்காம இந்த மாதிரி ரொம்ப மிடில், அது இந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துல மிடில் நிற்கக்கூடாது. இந்த மாதிரி இந்த ஓரம்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நான் அந்த டர்னிங்கில் அந்த கார்னரில் தான் இருந்தேன், அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை. பாருங்க எத்தனை இருக்குது, குட்டியோட இருக்குது அந்த கடையெல்லாம். vlog வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அந்த ஸ்கோர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் 360 கேமரா வாங்கிட்டோன்னா பக்காவாக இருக்கும். சைட்லலாம் மழை இருக்குது, உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஹெல்மெட்டில் இருந்தால் கூட நான் இப்படி திரும்பும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். வண்டி நான் எதுவுமே பண்ணல தானே ஸ்கோட், அது பாட்டுன்னு போகுது. வண்டி நம்ம கண்ட்ரோல்லே இல்லை இறங்குறப்போ. நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கிளச்சு பிடிச்சிருக்கேன், என்ன ஸ்பீடாக போகுது பாருங்க. நம்ம ஏறும் போது கொஞ்சம் பொறுமையாக தான் ஏறணும் தானே ஸ்கோட், இறங்கும் போதும் பொறுமையாக தான் ஏறணும். ஏன்னா இந்த கொண்டை ஊசி வளைவுலாம் வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான். இப்போ நம்ம ஏலகிரிக்கே இப்படி சொல்கிறோமே, அப்போ இந்த ஊட்டி கொடைக்கானல் அங்கெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக. அந்த மாதிரி இடத்துலலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஐயோ இருங்க ரொம்ப இதுவாக இருக்குது, குளிருக்கு. ஸ்கூலுக்கு போகிற பையன் போல். வாய் வேறு வளருது அந்த ஸ்கோட், பயங்கரமாக நடுங்குது இந்த மாதிரி. நம்ம இப்போ சென்னையில் இருந்தோன்னா குளிர் அங்கெல்லாம் மழையாம். ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சொன்னாங்க அங்கெல்லாம் மழை, இங்கெல்லாம் மழை அப்படின்னு. சாரி, மழை. ஓய், இங்கே நிறைய குரங்கு இருக்குது அந்த ஸ்கோட். அங்கே நான் மேலே இதில் இருந்தேன்ல, ரூமில் இருக்கும்போது கூட ஒரு குரங்கு வந்து கீழே ஃப்ரைட் ரைஸ் கடை இருந்தது, அது அவங்களது தான். அது அந்த கடையில் வந்து 2-3 முட்டையை எடுத்துன்னு போயிடுச்சு தண்டை ஸ்கோட். அது அப்புறம் அவர் கற்றுனார், இதுங்க வந்து எடுத்துன்னு போயிடுதுங்க அப்படின்னு. அதுவும் செம்மையாகிடுச்சு தானே ஸ்கோட். அங்கே ஒரு லேம்ப் போஸ்ட் ஒன்று இருந்தது, அந்த லேம்பில் மெதுவாக ஏறி அங்கேருந்து வந்து ஒரு இது மாதிரி ஷட்டர் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அது மேலே ஏறி அப்புறமா வந்து எடுத்துன்னு போயிட்டுக்குது. அது நான் அது ஏறும் போது பார்த்தேன், அந்த அண்ணனை பார்த்த மாதிரி தான் ஞாபகம். ஆனால் வந்து இது வந்து அப்பயே நேக்காக வந்து எடுத்துன்னு போயிட்டுக்குது. அது இங்கே வந்து கீழே வியூ பார்க்க செம்மையாக இருக்குது அந்த ஸ்கோட். இந்த விளாக்ஸ்லாம் டைம் லேப்ஸில் எடுக்கலாம், சூப்பராக இருக்கும். பட் ஆனால் டைம் லேப்ஸு கரெக்டாக இருக்குமானு தெரில, டவுட்டாக இருக்குது. ஏன்னா இப்போவே வந்து நான் ஏற்றி இறக்கி அந்த மாதிரி பண்ணிருக்கனால அங்கேயே போட்டிருக்காங்க, வாகனம்லாம் இங்கே நிறுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி. நிறுத்திக்கலாம் தானே ஸ்குவாட், நிறுத்திட்டு ரொம்ப நேரம் நம்மளால நிறுத்தக்கூடாது. கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு பட்டுன்னு ஏற்றணும். ஏன்னா வந்து ஒன்று பின்னாடி இந்த வண்டி வரும், பிகாஸ் பஸ்ஸில் மேலே ஏறுது அந்த ஸ்குவாட்.
ஐயோ குளிர்து வேறு. நான் வேறு தெர்மல் லைன் விட்டனால அப்படியே இந்த கீழே இறங்கும் போது அந்த காற்று அப்படியே உள்ளே ஃபுல்லாக வருது. அந்த ஸ்கர்ட், இந்த கை, இந்த ஷோல்ட்ரு, இந்த பக்கம் ஃபுல்லாக இது அப்படியே கையில் ஏறுது. நான் இது கைட்டி தான் வச்சுருக்கேன். இன்னும் கீழே இறங்கினோன்னு போட்டுக்கலான்னு இருந்தேன், தப்பு பண்ணிட்டேன் போலையே. அப்படின்னா ஸ்பீடாக போகுது பாருங்க. லைட்டாக கண்ட்ரோல் மிஸ் ஆனால் கூட அவள் தான். இன்னும் நம்ம வந்து கையில் போட்டுக்கலாம். ஐயோ எங்கேயோ ஒரு ஆள் நிற்கிறாரு. தெரியுறாண்ணா பையன்? இங்கேயே நிற்குது. நம்ம போயிடலாம். நம்ம பேக்கில் கீழே ஏறாமல் இருந்தால் சரிதான். இந்த மாதிரி இடத்துல ஸ்லோவாக வர்றது நல்லது. நான் ஒரு இடத்துக்கு போகிறேங்க. இங்கே வரும், எத்தனை பேர் இருக்காங்க? நிறைய பேர் இருக்கிறானுங்க. நான் ஒரு காலேஜ் தண்டர்ஸ்கோட், நம்ம சென்னையில் கொஞ்சம் ஃபேமஸான காலேஜ் தான் அது. அந்த காலேஜ் உள்ளே போகும்போது இந்த மாதிரி மான் அதெல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் போகும்போது அதிலே போட்டிருப்பாங்க போர்டில், ஸ்லோவாக தான் போகணும், ஸ்லோவாக தான் வரணும். ஜஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்லாம் இல்லை, இப்போ வந்து கம்மி பண்ணான். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி 30 கிலோமீட்டர்ஸ் பார்த்தேன், அதுக்கப்புறம் இப்போ வந்து 20 கிலோமீட்டர்ஸ் ஆக்கிட்டாங்க. ஏன்னா வந்து சப்போஸ் அங்கே இருக்கிற உயிரினங்கள் எதுவும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான். அந்த ஸ்கூல் அங்கே பாருங்கள், மேலே மழை பாருங்கள், இது சூப்பராக இருக்குது. எனக்கு இப்போது ஒரே ஒரு சின்னதாக ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆமோஸ் மட்டும் பார்த்துட்டானா அவ்வளோதான், செம்மையாக கத்த போகிறான். என்கிட்ட பேச மாட்டான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆனால் அவனால் பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவனுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு நண்பன் நான் ஒன்று தான். இதெல்லாம் போட்டு வச்சுக்கணும், இல்லைன்னா அப்புறம் பேச மாட்டான், கண்டிப்பாக சண்டை போட்டுருவான். ஏன்னா ஆல்ரெடி வந்து ராமேஸ்வரம் அப்போவே சொன்னான் அந்த ஸ்கூல், நீ இப்படி பண்ணனா நான் வந்து உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னேன். எனக்கு சிரிப்பு தான் எனக்கு கிடையாது. ஏன்னா வந்து அவன் ஒரு வாட்டி இதை பண்ணாதரா அப்படின்னா தான் நான் பண்ணுறேன், நான் பண்ணிடுறேன். அப்போத்துலேருந்தே நான் அப்படி தான் இந்த ஸ்கூல். என்ன சொல்கிறது, நான் வந்து இப்போது எனக்கு வந்து வெளியே எதுவும் சொல்லக்கூடாது. நான் எது சொன்னாலும் அது நடக்குதோ நடக்கலையோ, ஆனால் வந்து நான் சொல்ல மாட்டேன். ரகசியமாக அதை பண்ணி முடிச்சிடணும் அப்படின்றது தான் வேலையே. அது என்னோடய வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன ஒர்க்காக இருந்தாலும் சரி, யாராவது ஏதாவது ஒரு ஒர்க் சொன்னால் கூட அதை நான் வந்து சீக்கிரமாக முடிச்சிடுவேன். நிச்சயமாக இருந்தாலும் டைமுக்கு வந்துடுவேன், டைமுக்கு கிளம்பிடுவேன், டைமுக்கு போவேன். ஏன்னா அது வந்து எனக்கு அப்பத்துலேருந்து அந்த டிசிப்ளின் மட்டும் நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா எங்கள் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டின் காலேஜ் ஸ்கூல். அவங்க வந்து ரொம்ப அதாவது டிசிப்ளினாக பார்த்துக்கினாங்க. நாங்களும் வந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி அப்படியே பழக்கமாயிடுச்சு. பட் ஆனால் வந்து யாரும் எப்படி திரும்புவாங்க. பட் ஆனால் காலேஜு ஸ்கூல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் அப்படியே மாறிடுச்சு. ஸ்கூல் போனோன்னே, அதாவது 12th வந்து பார்த்திங்கன்னா 10th வரைக்கும் 1ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் கிறிஸ்டின்ஸ் காலேஜ் ஸ்கூலு. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் பாய்ஸ் ஸ்கூல் போயிட்டேன். இது நுங்கம்பாக்கத்துலேயே இருக்குது ஒரு பாய்ஸ் ஸ்கூலுன்னு. அங்கே போனோன்னா அங்கேயே வந்து +1 +2. ஆனால் அங்கெல்லாம் ரொம்ப நாள் நான் படிக்கவே மாட்டேன். தனுஷ்கோட் இது பாருங்கள், தனுஷ்கோட் வந்து அப்படியே போயினே இருக்குது. ரொம்பலாம் படிக்க மாட்டேன், சும்மா சுற்றிட்டு அப்படியே தான் இருந்தேன். பட் ஆனால் என்னால் வந்து மறக்க முடியாது அந்த ஸ்கூலை. ஏன்னா வந்து என்னை பாஸ் பண்ண வச்சாங்க. எல்லா சாரும் உட்கார வச்சு படிக்க வச்சு, நீ கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் சொல்லி பாஸ் பண்ண வச்சாங்க. அதனால தான் நான் பாஸ் பண்ணேன், இல்லைன்னா நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணிட மாட்டேன். அதே மாதிரி கடைசி நேரங்களில் வந்து எல்லோரும் என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க. இதில் வந்து ஒரு வெறி வந்துச்சு, நீங்களாம் என்னடா சொல்கிறது, நான் பாருங்கடா நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணணுடான்னு பாஸும் பண்ணிட்டேன். எனக்கு அதுதான் அதிகமாக இருக்குது. நிஜமாலே வந்து நமக்கு கோவம்லாம் வந்தால் நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாதிக்க முடியும் அப்படின்றது தான். கோவன்றதை தாண்டி வெறி, அதை நம்ம வந்து எப்படியாவது நம்ம வந்து அதை நம்ம பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம விடக்கூடாது, நம்ம வந்து அழுதுடக்கூடாது. அழுதுட்டோன்னா மனசுலேருந்து எல்லாமே வெளியே வந்துடும்.
அது எதாக இருந்தாலும் சரி தனுஷ்கோடி, அது வந்து ஒரு லவ் ஃபெயிலியராக இருந்தாலும் சரி, அது வந்து நம்ம கிட்டேருந்து ஒரு உயிர் பிரிஞ்சாலுமே சரி, அது எதாக இருந்தாலும் சரி நீங்கள் அழுதுட்டு, ஆனால் ஒரு உயிருன்ற அப்போ வந்து ஏன்னா வந்து அந்த ஃபீல்லாம் வந்து நம்ம ஃபீல் பண்ணால் தான் தெரியும். உண்மையிலே நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு உயிருன்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இல்லை நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம மனசு ஏற்றுக்காது. அப்போ நம்ம அழுது தான் ஆகணும். ஏன்னா அது வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா அப்போ நீங்கள் அழுதுருங்க. ஏன்னா நான் அப்படி தான், எனக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான ஆள். நான் வந்து அவங்க கால் பண்ணால் கூட நான் எடுக்க மாட்டேன், அப்படிலாம் அவாய்ட் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி ஆளுங்க வந்து அந்த மாதிரி ஆள் வந்து இப்போ இல்லை. அவங்க இல்லைன்றதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. இருக்கிற மாதிரியே அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த அது இருந்துனே இருக்குது. இதை பாருங்கள், இங்கே 20 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கா. அது இருக்கிற மாதிரியே ஃபீல் இருக்குது. அந்த மாதிரி ஏன்னா வந்து அவங்க இறந்து போகும்போது நான் வந்து அழவே இல்லை. அழுவாமல் இருந்ததுனால அதுக்கப்புறம் பல நாட்கள் நான் நினச்சி அழுவேன். இப்போ கூட நான் அழுவேன் நினச்சி. ஏன்னா வந்து என்னால் வந்து மறக்கவே முடியல. வண்டி போகுது. முருகா, அங்கே பாருங்கள், முருகரோட இது வேல் ஓம் முருகா. ஓகே, அந்த மாதிரி வந்து அந்த இதெல்லாம் நீங்கள் அழுது தான் ஆகணும். இப்போது ஒருத்தவங்க நம்மளை விட்டு, அதாவது லவ் ஃபெயிலியரு அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அழுவாது. வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. அந்த ஒரு 2-3 மணி நேரம் அழுது தீர்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்து சும்மா அதையே நினச்சி அழுவக்கூடாது. அப்படி நினச்சி அழுதிங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு வெறி வராது. அவங்க என்ன பர்பஸ்க்காக, அதாவது என்ன காரணமே இல்லாமல் விட்டு போயிடுவாங்க தெரியுமா. காரணமே இல்லாமல் விட்டு போகிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அழகான ஒரு காரணத்தை உருவாக்கிடணும். அவங்க வந்து இதுக்காக தான் நம்மளை விட்டு போயிருக்காங்க. அதுவும் வந்து அவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்காக நம்மளை அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. கடவுள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க அற்புதமான சான்ஸ்ன்னு நினச்சிக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஏன்னா வந்து அவங்களுக்கு உங்கள் அருமை புரியறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் வந்து லைஃப்பில் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப்பில் டெவலப் ஆகணும். அதுதான் ஃபஸ்ட்டு வந்து மணி தண்டர்ஸ்கோட். மணினா பணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். பணம் இருந்ததுன்னா என்ன வேணால் பண்ணலான்றது வந்து இருக்கக்கூடாது. பட் ஆனால் பணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, பணம் வந்து இப்போ வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ பணம் தான் எல்லாமே. ஃபஸ்ட்டுலாம் வந்து அன்பு தான் எல்லாம், அன்பு தான் தெய்வம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அன்புலாம் வந்து அடுத்தது தான். பணம் தான் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மணி இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கும். நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் வேணும் அப்படின்னா பணம் இருக்கணும் உங்கள்கிட்ட. அது இருந்தாலே போதும். அப்புறம் தனுஷ்கோடி சாமி இருக்குது. என்ன சாமி? ஒரு சாமி குலதெய்வம்னு நினைக்கிறேன். பேர் தெரியலையே சரியா. அதில் எழுதியிருக்காங்க, ஆனால் கண்ணு தெரில சரியா. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு பணத்தை வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வைங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்ல நல்ல ஐடியாஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. உடனே வந்து எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணலாம் கிடையாது. நீங்கள் எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களோட ஐடியாஸை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட பணத்தை தான் இன்வெஸ்ட் பண்ணணும்ல, உங்களோட ஐடியாஸை கூட இன்வெஸ்ட் பண்ணணும். பட் பணத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நாளைக்கு அதுதான் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்படி பொறுமையாக போகிறாங்க பார்த்தீங்களா. எல்லாம் ஓடி ஓடி வராங்க தனுஷ்கர். ஒன்றும் இல்லைடா, ஏன்டா அப்படி ஊற்று பார்க்குற. ஓகே, டாட்டா, பாய் பாய். எப்படி பார்க்குது பாருங்களேன். சரி, நம்ம போயிடலாம் தனுஷ்கர். பின்னாடி ஏதோ பெரிய வண்டி வருது போல், ஹார்ன் அடிச்சுன்னே இருக்காங்க. ஏதோ லாங்லேருந்து வர மாதிரி இருக்குது. ஏன்னா ஹாரன் சவுண்டு அதிகமாக கேட்குது. பவர் அடிக்கிறாங்க ஹாரன். ஓகே, நம்ம என்ன பேசுனா மணி. அதுக்கப்புறம் வந்து
இப்போ நம்ம திரும்ப அழுகைக்கு வந்துடலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வெறி வரும், வாழ்க்கையில் முன்னேற முடியும். ரெஸ்பெக்ட் வேணும் அப்படின்னா பணம் முக்கியம். அது இருந்தால் நீங்கள் வந்து நல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்கும். பணம் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்க். அது இருந்தாலே போதும் தானே ஸ்கோர். ஆனால் ஒன்று தான் சொல்கிறேன், இந்த அம்மா அப்பா அதெல்லாம் வந்து உங்களால் விலை கொடுத்து வாங்க முடியாது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதெல்லாம் வந்து ஒன் டைம் தான், லைஃப் டைம். அவங்க இருக்கிற வரைக்கும் நீங்கள் அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நான் நல்லா பார்த்துக்கணுன்னு கேட்டிங்கன்னா இல்லை, உண்மையிலே இல்லை. ஏன்னா வந்து ஏன்னா என்ன பார்த்துக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா தெரியல. என்ன பார்த்துக்க முடியும் நம்மளால்? ஒரு புடவை, ஒரு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவாங்களா? அப்படிலாம் நம்மளால் எதையுமே வந்து பண்ணவே முடியாது. அது பண்ணாலும் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவங்களுக்கு என்னென்னா அவங்க சொல்கிறது கேட்கணும், அவ்வளோதான். அவங்க கூடவே இருக்கணும், இதுதான் அவங்களோட எண்ணம். நல்லபடியாக படித்தோமா, வேலைக்கு போனோமா, இதுதான் அவங்களோட எண்ணம். மற்றபடிலாம் வேறு எதுவுமே இல்லை. மொத்தமும் நம்ம பக்கம்தான் இருக்கும் அவங்களோட மைண்டு ஃபுல்லாக. ஏன் நாளைக்கு நம்மளே வந்து இப்போ நார்மலாக நம்ம வந்து கல்யாணம் பண்ணி இப்போ திடீர்னு குழந்தெல்லாம் பெற்றோன்னா இப்போ நம்ம மைண்டு ஃபுல்லாக குழந்தைய எப்படி நம்ம வளர்க்க போகிறோன்ற இதுதான் இருக்கும். அதனால் வந்து அது வந்து ஒன் டைம் தான் இந்த ஃபேமிலி, அம்மா அப்பாலாம் ஒன் டைம் தான். அதனால் வந்து அவங்கள பிடிச்சிக்கோங்க, விட்றாதீங்க. ஏன்னா வந்து அவங்களோட ஆசீர்வாதம்லாம் எப்போவுமே இருந்தால் தான் நம்மளால் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும். எனக்கு இப்போ கூட சொல்லப்போனால் எனக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லை இந்த யூடியூப்பில். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் வேலைக்கு போகணும், இன்னும் ஒரு 2 பெண்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கூல். ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் வேலைக்கு போகணும், வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும், அது மட்டும்தான் அவங்க மைண்ட் செட்டில் இருக்குது. வேறு எதுவுமே இல்லை சொல்லப்போனால். காலங்காத்தால் நிறைய குரங்குங்க ஒரே சேட்டையாக இருக்குது அந்த ஸ்கூல். ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியல தனுஷ்கோட். ஏன்னா வரும்போது அப்படியே இழுத்துனே வருது. கீழே இறங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. சப்போஸ் நீங்கள் ஏலகிரி வந்தீங்கன்னா கீழே இறங்கும்போது ஜாக்கிரதையாக இருங்க. இன்னும் 2 பெண்டு இருக்குது போல், அங்கே கீழே பார்த்தேன். ஆமாம், இன்னும் 2 பெண்டு தான் இந்த அந்த இதில் போட்டிருக்கு. டேர்னிங் வந்து ரொம்ப லாங்காக திரும்புகிறேன்னு சொல்லிட்டு கீழே வந்துடக்கூடாது. ஏன்னா அப்படி தான் நான் பண்ணலான்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு ஏறும் போது வந்து அப்படி தான் பண்ணோம். சரி இப்படி திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொஞ்சம் வந்து ஜர்க் ஆயிடுச்சு. சரி, நான் அப்போ வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக அப்படியே இது பண்ணிட்டேன். விலாகில் தெரிஞ்சிருக்குமான்னு தெரில. ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த விலாகில் வந்து கட் பண்ணி தானே போடுவோம். இப்போ நான் இவ்வளோ பேசுறது கூட நான் போடுவேனானே தெரில. ஏன்னா நிறைய விஷயம் கட் பண்ணுறோம். 2 பிரேக்கையும் நான் பிடிக்கிறேன் தானே ஸ்கோட். 2 பிரேக்கும் பிடிச்சி தான் அப்புறம் தான் நிற்குது. அது வரைக்கும் அப்படியே தான் போகுது. பாருங்கள், இப்போ நான் ஒன்றுமே பண்ணல. பாருங்கள், கிளச் பிடிச்சிருக்கேன், எப்படி போகுது பாருங்கள். எவ்வளோ ஸ்பீடாக போயின்னே இருக்குது. ஆனால் ஸ்மூத்தாக இருக்குது, செம ஸ்பீடாக போகுது. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ரோட்டில் எங்கேயுமே பள்ளமே இருக்காது சார். அதுதான் ஒரே ஒரு நல்ல விஷயம். பள்ளம் மட்டும் இருந்தது அவ்வளோதான். என்ன ஆகும் ஏதாகும் ஒன்றும் சொல்ல. யாரும் ஆனாங்க 2 பேரும் இங்கே போகிறாங்க உள்ள. அதுதான் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு வளைவுன்னு நினைக்கிறேன். இதுதான் கடைசியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த பக்கம் ஏதாவது ஒரு வளைவு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கீழே இறங்கி நம்ம திருவண்ணாமலை ரூட்டை பிடிச்சிட வேண்டியது தான். அதான் ஸ்குவாடி தான் எண்டு. இங்கே ஏதோ ஒரு ஸ்கூல், அது பார்க், அது இங்கேயும் இருக்கானுங்க தான் ஸ்குவாட் பசங்க, குரங்கு பய பிள்ளைங்க. அதுதான் ஸ்குவாட். இதோட வந்து இது கீழே வந்து இறங்குறது வந்து எண்ட் ஆகிடுச்சு. இருந்துச்சு. நான் வந்து திருவண்ணாமலை ரூட் பிடிச்சி இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே நான் விலாக் வந்து கரெக்டாக கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறேன். வாங்க, அங்கே ஒரு போர்டு இருக்குல்ல, அந்த போர்டு இருக்கும். நான் போயிட்டு விலாக் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த விலாக் பாதி தூரத்தில் வந்தோடனே விலாக் கண்டினியூ பண்ணுறேன்.
இங்கே செங்கல் சூழலாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அந்த ஸ்கூல். அதுதான் இதுக்கப்புறம் வந்து அந்த குளிர்றது அந்த இதெல்லாம் இல்லை தான் அந்த ஸ்கூல், வெயில் தான். வாணியம்பாடி, வேலூர், ஜோலார்பேட்டு, திருப்பத்தூர், திருமாபுரி, சேலம். இதில் வந்து திருவண்ணாமலை போடல. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 7:31. இன்னும் 102 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம வந்து ஒரு 8:30 9 o'clock போயிடுவோம் தான் நினைக்கிறேன். தண்டர் ஸ்குவாட் இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோன்னா, இந்த இடம் பேர் தெரில ஆக்சுவலாக, நான் போர்டு வந்து பார்க்கல, சாரி. இப்போ வந்து 8:17 ஆகுது. இன்னும் 74 கிலோமீட்டர் தான் இருக்குது திருவண்ணாமலைக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு டோல்கேட்டுக்கு முன்னாடி நம்ம நிற்கிறோம். இது வந்து நம்ம வேலூர் தங்கக்கோவில், அப்புறம் வந்து ஏலகிரி மலை, அப்புறம் இப்போ திருவண்ணாமலை போகிற ரூட்டோடு சேர்த்து மொத்தமாக 4வது டோல்கேட்டு நம்ம இப்போ தாண்ட போகிறோம். ஆக மொத்தத்தில் இப்போ திருவண்ணாமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டோல்கேட். திருவண்ணாமலை ரைடு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டோல்கேட்டு இது தான். ஓவரால் மொத்தமாக பார்த்திங்கன்னா வேலூர் தங்கக்கோவில், ஏலகிரி மலை, அப்புறம் திருவண்ணாமலை, மொத்தமாக 3மே சேர்த்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து 4வது டோல்கேட்டு. இப்போ நம்ம 4வது டோல்கேட் தாண்ட போகிறோம். இது செட் பண்ணுறதுக்குள்ளே போதும் நம்மளை தானே சொல். இன்னும் 74 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. வந்து தனுஷ்கர் நம்ம வந்து கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ தான் வந்து கிராஸ் பண்ணோம் இந்த டோல்கேட்டு. இதுதான் நம்ம வந்து ட்ரிப்போட 5வது டோல்கேட்டு. ஓவரால் எல்லா ட்ரிப்போட 5வது டோல்கேட்டு இது தான். இப்போ திருவண்ணாமலை ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட செகண்ட் டோல்கேட்டாக இருக்கும். கிராஸ் பண்ணியாச்சு. ஏன்னா விளாக் எடுக்கலான்னு நினைக்கும் போது தான் இந்த கேமரா இந்த இது இருக்குல்ல, இந்த ஆங்கிள் இது வந்து எப்பவும் போல் கீழே விழுந்ததுனால என்ன சரியாக எடுக்க முடியல. தனுஷ்காட் இந்த பக்கமாக போனால் சாத்தனூர் டேம் வரும்னு போட்டிருக்கு. பட் நம்மளால் சாத்தனூர் டேம்லாம் நம்மளால் பார்க்கவே முடியாது தனுஷ்காட். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து போக வேண்டிய இடத்துல இருக்கனால நம்மளால் சாத்தனூர் டேம் பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக சாத்தனூர் பார்த்துருவோம். தனுஷ்காட் நம்ம வந்து திருவண்ணாமலை வந்துச்சு. சாமி வந்து உள்ளே போய் பார்க்கணும். ஆக்சுவலாக வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உள்ளே போனால் தான் தெரியும் வீடியோ எடுக்கலாமா வீடியோ எடுக்கலாமா எடுக்கக்கூடாதுன்னு. எப்படியோ சக்ஸஸ் திருவண்ணாமலை வந்தாச்சு. இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு இடம் இருக்குது. அப்புறம் இங்கே உள்ளே இதான் என்ட்ரன்ஸ். இது வழியாக தான் நம்ம போகணும். உள்ளே லக்கேஜஸ்லாம் வச்சாச்சு. அதாவது லக்கேஜ் வந்து வேறு ஒரு இடத்துல வச்சுருக்கேன். இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் வச்சுருக்கேன். இப்போது இது வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தனுஷ்காட். நம்ம கோவில் உள்ள வந்துட்டோம். இப்போ உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமானை வந்து பார்க்க முடியாது. ஏன்னா கூட்டம் வந்து சும்மா அழுது.
ஆனால் நம்ம நின்று பார்த்தாலும் ரொம்ப நேரம் ஆகிடும். நம்ம காலேருந்து சாப்பிடல, தண்ணியும் குடிக்கல. இருந்தாலும் அவரை பார்த்தாலே எல்லாம் சரியாயிடும்னு நினச்சாலுமே பட் ஆனால் பார்க்க முடியாது. ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது. ஏன்னா மற்ற சாமியெல்லாம் பார்த்துட்டு உடனே போனோம்னா கொஞ்சம் கஷ்டம். பார்க்கலாம். மற்ற சாமியெல்லாம் செம பெருசு கோவில் வந்து செம பெருசு நின்றுட்டு போயிட்டே இருக்கேன். போயினே இருக்குது பார்த்தேன். ஆனால் மிச்ச ஒரு மூலஸ்தானம் சாமி பார்க்கறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் கூட்டம் இருக்கிறதுனால பார்க்க முடியாது. பார்க்கலாம். மிச்ச இடத்தெல்லாம் பார்த்துட்டு இங்கே ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தையும் வீடியோவில் காட்டுறேன். ராஜகோபுரம் பார்த்துருக்கேங்க ஃப்ரண்ட்டில். சூப்பராக இருந்தது. செம்ம பெருசானால் ஒரு 4 கோபுரம் இருக்குது போல். அதுதான் வந்து பெரிய கோபுரம், ராஜகோபுரம். இங்கே ஃப்ரண்ட் வியூ பார்த்துருக்காங்க. இங்கே ஒரு கோபுரம் இருக்குது. நல்லா பெரிய கோபுரம் தான். இங்கே ஒரு கோபுரம், அப்புறம் அங்கே ஒரு கோபுரம், அப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம். அதாவது ஆக்சுவலாக நான் செவருக்காக நான் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள், எவ்வளோ பெரிய கோபுரம், செம பெரிய கோபுரம். இதுக்கு சின்ன சின்னதாக அப்பப்போ ஆல்ட்ரு பண்ணிட்டே இருப்பாங்க போல். நல்லா இருக்கு. ஆனால் சூப்பராக செம்ம பெருசு தனுஷ்கோடி. கோபுரமும் பெருசு, இந்த கோவிலும் ரொம்ப பெருசு. நம்ம பாட்டுக்குள்ளே போயினே இருக்கோம். ஏதோ ஃப்ரீ தரிசனம்னு நினைக்கிறது. பொதுவாக போவாங்களா அது. மற்ற சாமிலாம் வந்து பார்க்குறதுக்கு எந்த வழினே எனக்கு தெரியல. அதனால நம்ம பாட்டும் போயினே இருக்கிறோம் உள்ள. கரெக்டாக தான் போகிறேனா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். இவ்வளோ போகிறேன் போயினே இருக்கேன். ஆட்கள்லாம் இந்த பக்கம் தான் வந்துகிட்டே இருக்காங்க. உள்ளே போயிட்டு வராங்க போல அவங்க. நான் வந்தோடனே பார்த்த சாமினா முருகர் இருக்கிற அவரோட ஸ்தலத்துக்கு போனேன். முருகரை பார்த்துட்டு அதுக்கு முன்னாடியே விநாயகரை பார்த்துட்டேன். அப்புறம் முருகர், அப்புறம் இன்னொரு ஒரு பக்கத்தில் ஒரு சாமி இருந்தாங்க. அவங்க பார்த்துட்டு வெளியாகினேன். அவர் வெளியாகினா ஒரு அண்ணன் வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு இப்போ நம்ம உள்ளே புது இதில் போயிட்டுருக்கோம். உள்ளே போனால் தண்டஸ்கோட் நான் வந்து வெளியே வந்துட்டேன். ஏன்னா உள்ளே பாருங்க அவ்வளோ கூட்டம், செம கூட்டமாக இருக்குது. இந்த மலை தெரிஞ்சு பாருங்க. நல்லா இந்த மலை கூட ரொம்ப பெருசு. இங்கே நிறைய கூட்டமாக இருக்குது தனுஷ்கோடி. இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு போயிட்டே இருக்காங்க. இன்னும் போயிட்டே இருப்பாங்க போல். ஏன்னா மிச்ச சாமிலாம் வந்து பார்க்கறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு எப்படி சுற்றணுன்றதே எனக்கு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுனால தெரியல. இதுவே நம்ம வீட்டாண்ட நம்ம இந்த கோவில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, சிவன் கோவில் இருக்குது நுங்கம்பாக்கத்தில். அது வளத்தாங்கரைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படி சுற்றணும் எல்லாமே நமக்கு தெரியும். பட் இந்த கோவில் எப்படின்னு தெரியல. நிறைய பேர் வந்து கிரிவலம் சொல்லுவாங்களே, அதுவே வந்து ரிவர்ஸில் சுற்றுற மாதிரியே இருக்குது. எனக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. அவங்க நம்ம எல்லோரும் நம்ம ரோடுக்கு ஏற்ற மாதிரி போவோம். அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட்லேயே போகிறாங்க. இன்னும் போயிட்டே இருக்காங்க தனுஷ்கோடி. இன்னும் எவ்வளோ தூரம் இது பாருங்க. ஃபுல்லாக இருக்காங்க, ஆளுங்க இருக்காங்க, ஃபுல்லாக ஆளுங்க இருக்காங்க. இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு போகும்னு தெரில. எல்லோரும் ரிவர்ஸில் வந்துருக்காங்க. நம்ம தான் ரிவர்ஸில் சுற்றுறோமா இல்லை கரெக்டாக போகிறோமான்னு தெரில. தனுஷ்கோடி இங்கே ஒரு கோபுரம் இருக்குது. இது சுற்றி ஒரு 4 கோபுரம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கோபுரம் ஒன்று பார்த்தோம் வெளியே. அப்புறம் உள்ளே வந்தோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அப்புறம் இங்கே மிடில் ஒன்று இருக்குது. ரைட் ஹேண்ட் சைட் பார்ப்போம் நினைக்கிறேன். அப்புறம் இங்கே ஒரு கோபுரம் இருக்குது. தனுஷ்கோடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து வ்ளாக் வந்து எடுத்துட்டோம். ஏன்னா வந்து உள்ளே போக முடியல, சாமியை பார்க்க முடியல. இது வந்து சைடில் ஒரு கோபுரம் இருக்குது. அந்த பக்கம் மெயின் கோபுரம் இருக்குது. இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னல தனுஷ்கோடி
சில தனுஷ்கோடி நம்ம வெளியே போனோம். பட் ஆனால் அந்த பக்கம் போகிறதுக்கு வந்து வழி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது அந்த பக்கம். அதனால தான் நம்ம உள் பக்கமாக கோவில் பக்கமாக இப்போ வந்து வெளியே போயிட்டுருக்கோம். வெளியே வந்துட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் அந்த குளம், இதுதான் இந்த ராஜகோபுரம். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் அந்த பக்கமும் எவ்வளோ கூட்டம் பாருங்கள், செம கூட்டம். நம்மளால் இவ்வளோ தூரம் வந்து சாமியை பார்க்க முடியலன்னா கவலையாக தான் இருக்குது. பட் ஆனால் வேறு வழி கிடையாது, நம்ம கலந்து தான் ஆகணும். ஏன்னா வந்து ரொம்ப கூட்டம் இருக்குது. நம்ம நின்று ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம நேற்றுலேருந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால தான் சொல்கிறேன், சாமியை பார்க்கணுன்னு ஆசை தான். ஒரு நாள் கண்டிப்பாக வந்து நான் சாமியை பார்ப்பேன். இங்கேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மலை பாருங்கள் செம்மையாக தெரியுது. இன்னும் ஜூம் பண்ணலாம், அங்கே இருக்கிற வீடுலாம் தெரியாது. நல்லா இருக்குது இந்த குளம். எத்தனை கோபுரம் பார்த்தீங்களா? இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே அடுத்தடுத்த கோபுரமாக இருக்குது. நல்லா இருக்குது தனுஷ்கோடி. உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு திருவண்ணாமலை. நிறைய பேர் இங்கே இந்த நிறைய இங்கிலீஷ்காரங்களாம் இருக்காங்களே, அவங்களாம் கூட ஏன் அதிகமாக வரேன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. உண்மையிலே இந்த கோயில் வந்து ரொம்ப ஒரு அமைதியாக இருக்குது. இந்த இயற்கை அதெல்லாம் பார்க்கணும். உண்மையிலே இது ஒரு இயற்கைக்கான இன்குபேட்டர் தான் திருவண்ணாமலை. தனுஷ்கோடி நம்ம வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். நான் லக்கேஜ் எடுத்துக்காக வந்திருக்கேன். லக்கேஜ் எடுத்துகிட்டு நான் வந்து பாண்டிச்சேரி போகிறேன். அடுத்தது அந்த விளாகில் கண்டினியூ பண்ணலாம். அடுத்தது கம்மிங் சூன் தான் உங்களுக்கு போடுறேன். நம்ம சேனலுக்கு ஆர்டிஸ்டாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கே போனாலும் பார்த்துட்டு இருக்கணும். அதுவும் சேவ் பண்ணுங்கள். ஹெல்மெட் போட்டு வந்து வைக்கணும். நான் சாமியை பார்க்க போனேன். பட் ஆனால் ரொம்ப கூட்டமாக இருக்குது. நான் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். சேவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக பார்க்கணும் சார். நீங்கள் என்ன பண்ணாலும் பார்த்துட்டு இருக்கணும்னு சேவ் பண்ணுங்கள். தனுஷ்கோடி நம்ம வந்து பாண்டிச்சேரி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரூமுக்கு போயிடுவோம். நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு. நம்ம எல்லாத்தையும் எடுத்து அங்கே வச்சிட்டோம். எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ வந்து ரைடிங் ஜாக்கெட்டு எல்லாம் எடுத்தாச்சு. இதில் மட்டும் நம்ம நினச்சிக்கேன், இங்கேருந்து இங்கேன்னு அதுதான் வந்துடும். தனுஷ்கோடி மார்னிங் பாண்டிச்சேரியில் வந்திருக்கோம்.